அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலியில் இருந்து தெற்கே 79 கிலோமீட்டர் தொலைவிலும், கன்னியாகுமரியில் இருந்து வடக்கே 8 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகர்கோவிலில் இருந்து கிழக்கே 20 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்திய வரலாற்றின் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது வட்டக்கோட்டை. அதன் முழுமையான வரலாற்றினை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். பல பாதுகாப்பு அம்சங்களுடன் கட்டமைக்கப்பட்ட கோட்டைகள் பெரும்பாலும் தரை மட்டத்தில் உயரமான மலை மேல் அடர் வனத்திற்குள் கடல் நடுவே தீவில் என கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இக்கோட்டையோ கடல் அலையின் தாக்குதலில் இருந்து, உப்பு காற்றின் தாக்கத்தில் இருந்து, போரின் வலியில் இருந்து இன்றும் அந்த கால வரலாற்று சுவடுகளை தாங்கி கம்பீரமான தோற்றத்தை கொண்டுள்ளது. இந்த கருங்கல் கோட்டை முகப்பில் இரட்டை யானையும் சங்கும் பொறிக்கப்பட்ட சின்னம் காணப்படுகிறது. கோட்டையின் பெயர் வட்டக்கோட்டை என்றாலும் வட்டமாக இல்லை, செவ்வக வடிவமாக காட்சி தருகிறது. ஒரு செவ்வகத்தின் ஓரத்தில் இன்னொரு செவ்வகத்தை பொருத்திய வடிவம். அதன் மொத்த பரப்பு 3.5 ஏக்கர். கோட்டையின் முகப்பில் உயர்ந்த கற்சுவர்கள் 25 முதல் 26 அடி உயரத்தில் காட்சியளிக்கிறது. முன் சுவற்றின் அகலம் மட்டுமே 29 அடி இருக்கும். சுவற்றின் மூலைகளில் 18 அடியும் பின்புறம் 6 அடி அகலத்திலும் கோட்டை சுவர்கள் அமைந்துள்ளன. இக்கோட்டை பாசறையாக இருந்ததாக கணிக்க முடிகிறது. படை வீரர்கள் எல்லையை பாதுகாக்க குதிரை படையுடன் தங்கியிருந்த அமைப்புகளையும் காண முடிகிறது. சுற்றிலும் கோட்டை ஓரங்களில் ஓய்வு மண்டபங்கள், இடதுபுறம் கடைசி மூலையில் ஒரு சாய்வான கல்தளமும் படிகளும் ஏறுகின்றன. அங்கு நீண்ட புல்தரை காணப்படுகிறது. அடுத்து அமைந்துள்ள கோட்டை சுவரை அடுத்து கடல் உள்ளது. கடலுக்குள் நீண்டு பறந்த மேடு 2வது செவ்வக பகுதி. கடலின் முழு பரப்பையும் கண்காணிக்கும் விதமாக கோட்டை அமைக்கப்பட்டுள்ளது. கடலுக்குள் நீண்டு இருக்கும் இந்த கோட்டை கடலில் பயணம் செய்யும் கப்பல்களை கண்காணிக்க கூடியதாக உள்ளது. முற்காலத்தில் குமரி பகுதி ஒரு துறைமுகமாக செயல்பட்டு வந்துள்ளது. இப்போதைய சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகம் அக்கால துறைமுகமாக விளங்கியுள்ளது. அத்தோடு முத்து குளிக்கும் தொழிலும் இங்கே சிறப்பாக நடைபெற்றுள்ளது. இந்த துறைமுகத்தை கண்காணிக்கும் விதமாகவும் கோட்டை அமைக்கப்பட்டுள்ளது. மன்னர் மார்த்தாண்டவர்மா என்பவரால் திருவிதாங்கூர் அரசு உருவாக்கப்பட்ட போது கிழக்கு எல்லையான குமரி முதல் ஆரல்வாய் மொழி வரையிலான எல்லை பகுதி பாதுகாப்பற்றதாக இருந்துள்ளது. இதனை அறிந்த படை வீரர்களால் இக்கோட்டை புனரமைக்கப்பட்டது. ஆனாலும் இந்த கோட்டை பணி மார்த்தாண்டவர்மாவுக்கு அடுத்து வந்த ராமவர்மா மகாராஜா காலத்தில்தான் முடிவுக்கு வந்துள்ளது. அதன் அடையாளம்தான் கோட்டையின் முகப்பில் உள்ள ஆங்கில எழுத்தான RV என்ற சின்னம். 1809 ஆண்டு ஆங்கிலேயர்கள் திருவிதாங்கூர் அரசை தோற்கடித்த போது இக்கோட்டையை அழிக்காமல் விட்டுவிட்டனர். அப்போது போரின் போது பயன்படுத்த உள் கொத்தளங்களுக்குள் பீரங்கிகள் கொண்டு செல்ல ஏதுவாக சாய்த்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. திருவிதாங்கூர் அரசர்களால் புதுப்பிக்கப்பட்டு புனரமைக்கப்பட்ட இந்த கோட்டை பாண்டியர் காலத்தை சார்ந்தது என்பதற்கு அடையாளமாக கல் மண்டபங்களில் மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டுள்ளதை இன்றும் காணலாம். மண்டபத்தின் உள்ளே மேற்கூரையில் பாண்டியர்களின் இலச்சினையான மீன் சின்னம் செதுக்கப்பட்டுள்ளதால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் வட்டக்கோட்டை பாண்டியர்களின் கைவசம் இருந்திருக்கலாம் என்று கணிக்க முடிகிறது. வட்டக்கோட்டையில் ஒரு சுரங்கப்பாதை மூடிய நிலையில் காணப்படுகிறது. இந்த சுரங்கப்பாதை பத்மநாபபுரம் வரை செல்வதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இது போர்க்காலத்தின் போது கோட்டைக்கு வெளியே ரகசியமாக செல்ல அமைக்கப்பட்ட ரகசிய வழியாக இருந்திருக்கலாம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். எனினும் அகழ்வாய்வு செய்தால் மட்டுமே உண்மை தெரிய வரும். கடலுக்கு அருகிலேயே அமைந்துள்ள இக்கோட்டையின் உள் குளமும் ஒரு கிணறும் உள்ளது. இவை இரண்டுமே தூய நீர் நிரம்பியிருப்பதால் இங்கே தங்கியிருந்த இராணுவ அதிகாரிகளும் படை வீரர்களும் தண்ணீர் தேவைகளுக்கு உபயோகப்படுத்தி இருப்பதை காண முடிகிறது. வட்டக்கோட்டை தற்போது சுற்றுலா பயணிகளால் பெரிதும் ஈர்க்கப்படும் அம்சமாக மாறியுள்ளது. ரம்யமான காட்சி, கடல் முழுவதையும் கண்காணிக்க ஏற்ற கட்டமைப்பு, கோட்டையின் உள்ளே பசுமை நிறைந்த புல்வெளி என அனைத்து விதங்களிலும் சுற்றுலா பயணிகளை கவர்கிறது. நன்றி.